வாங்க வாங்க. செல்வம், மகா, என்னாச்சுமா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு பணம் கைக்கு வந்துருச்சு மாமா. அம்மா வீரகாளி அம்மா, கண்ணை திறந்துட்டம்மா. அப்பாடா, இந்த பணத்துக்காக நீங்க எத்தனை அலைச்சல் அலைஞ்சிருப்பீங்க. இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கு வக்கீல் சாரோ கார்த்திகாவும் தான் காரணம். உங்க 2 பேருக்கும் தான் நன்றி சொல்லணும். உண்மையிலே நீங்க நன்றி சொல்லணும்னா ராஜசேகர் தான் சொல்லணும். எங்க மகா கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம போயிடுமோன்னு அப்பவே அவனுக்கு தோணி இருக்கு பாருங்க. அதனாலதான் அவசரமா என்னை வர வச்சு என் பேருக்கு நிலத்தை எழுதி கொடுத்துருக்கான். இப்ப நம்ம அவனை தான் நினைச்சு பார்க்கணும். கண்டிப்பா அவர் மட்டும் நல்லபடியா இருந்திருந்தா மகா ஏஆர் கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு முதலாளி ஆயிருப்பா. ஆனா ராஜசேகரோட ஆசீர்வாதம் எப்பவும் மகாவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சார். அதனால இந்த பணத்துல மகா செல்வம் 2 பேரும் சீக்கிரமா ஒரு கார்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சு அதை வெற்றிகரமா நடத்தி காட்டணும். ராஜசேகர் ஆசைப்பட்டபடி நீ நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணுமா? எப்படியோ ராஜசேகர் நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றிட்டேன். நிச்சயமா அவன் ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்புறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த விஷயம் அஸ்வினிக்கு தெரியாதா? அவனுக்கு தெரிஞ்சிருந்தா ஏதாவது தடங்கல் பண்ணிருப்பானே. மாமா, அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு ஒரு லாரியை விட்டு நாங்க போன காரை ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தோம். ஐயோ ஐயோ, வக்கீல் சாரும் நானும் முன்னாடியே இப்படி ஏதாவது நடந்துடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி அவனுங்களை போலீஸ்ல சிக்க வச்சிட்டோம். இப்ப அந்த அஸ்வனுக்கு மிளகாப்பொடிய தண்ணியில கரைச்சு கண்ணில் ஊத்துற மாதிரி இருக்கும். அடப்பாவி, இவ்வளவு கொடுமைக்காரனா இருக்கா? வக்கீல் சார், அவன் விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சார், அவனால எனக்கு ஆபத்துங்கிறத விட மகா செல்வம் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க கவர்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சா நிச்சயமா அவன் இவங்களுக்கு தொல்லை கொடுப்பான். ஆனா அவனுக்கெல்லாம் நீங்க பயப்படக்கூடாது. சரி, நேராச்சு, நான் கிளம்புறேன். உங்களுக்கு என்ன உதவினாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க செஞ்ச உதவியை காலத்துக்கும் நாங்க மறக்க மாட்டோம் சார். இல்ல சார், இது உதவி இல்லை, என்னோட கடமை. நான் வரேன். தேங்க்யூ சார். ஓகே சார். செல்வம், இந்த பேக்ல தான் பணம் இருக்கா? என்கிட்ட கொடுறா. அந்த 50 லட்சத்தை என் கண்ணால பாக்கணும். இருக்கா? முதல்ல இதை அம்மா கையில தான் கொடுக்கணும். மகா, இந்தாங்க அத்தை. உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் என் கடமையை நிறைவேற்றிட்டேன் அத்தை. இப்போதான் என் மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. இது என் புள்ள செல்வம் உழைச்ச உழைப்புக்கான பணம். எப்படியோ திரும்பி வந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. நீயும் சொன்னபடி மீட்டு கொடுத்துட்டேன். சந்தோஷம். அப்புறம் என்னம்மா, பணம் கைக்கு வந்துருச்சு. கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க இனி பணத்துக்கு எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. கேகே நகர்ல லீஸுக்கு ஒரு இடம் பார்த்துட்டு வந்தீங்கல்ல, அவங்க 20 லட்சம் கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, இதுல இருந்து 20 லட்சத்தை எடுத்து கொடுத்துட்டு அந்த கம்பெனியை லீஸுக்கு எடுக்கலாம்ல. ஆமாப்பா, நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்னமா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லடா. இதுல இருந்து 20 லட்சம் ரூபாய் தரேன். பேசி முடிச்சு முறையா அக்ரிமெண்ட் போட்டுட்டு வந்துருங்க. நான் கூட போறேன்லம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, பணத்தை பீரோல தான் வைக்க போறேன். எப்போ வேணுமோ கேளுங்க, எடுத்து கொடுத்துறேன். இல்ல அத்தை, கம்பெனியை ஆரம்பிக்க இந்த பணத்துல இருந்து எனக்கு எதுவும் வேண்டாம். என்ன மகா சொல்ற?
ஆமாங்க, இது முழுக்க முழுக்க அத்தைக்கு சேர வேண்டிய பணம். இது அத்தைக்கிட்டே இருக்கட்டும். கம்பெனி ஆரம்பிக்கிறது நம்ம தனிப்பட்ட முயற்சியாவே இருக்கட்டும். நாம எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணாலும் முதலீடுக்கு நகைகளை அடமான வச்சு அந்த பணத்துல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். என்னம்மா நீ கௌரியே முழு மனசோட பணம் தரேன்னு சொல்றா, நீ இப்படி வேண்டான்னு சொல்றியம்மா. 50 லட்சம்ங்கிறது முழு தொகையா இருக்கு. அதுல இருந்து பணத்தை எடுத்து சிதறடிக்க வேண்டாம். நான் இப்பவே போய் கம்பெனி ஓனர் கிட்ட பேசி பாக்குறேன். இந்த பணம் உங்ககிட்ட இருக்கட்டும் அத்தை. மகா, என்னடா செல்வம், மகா இப்படி சொல்லிட்டு போறா? இந்த பணத்தை வச்சு பல தடவை மகாவை குத்தி காட்டி பேசணும்ல, அது அவ மனசுல இருக்கும் தானே. ஓ, இருக்கட்டும் இருக்கட்டும். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது என்ன சாதாரண விஷயமா? எப்படினாலும் முட்டி மோதி என்கிட்ட தான் வந்தாகணும். அப்ப பாத்துக்கலாம். என்ன மகா வேண்டான்னு சொல்லிட்டா? ஒருவேளை கம்பெனி ஆரம்பிச்சு நம்மளை கழட்டி விட்டுருவாளோ? பண்ணக்கூடிய ஆள் தான்.